இன்றைக்கி கால் குழம்பு செய்ய போகிறோம். தேங்காய் இது வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. தக்காளியும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு, சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஏலக்காய், லவங்கம், பட்டை இதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஆனியனை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் இதை நல்லா வந்து இப்படி க்ளீன் பண்ணிக்கணும். மேலே இப்படி கத்தி வச்சு இப்படி நல்லா இது க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பிசுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை கழுவிக்கணும். ஆட்டுக்காலெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி க்ளீனாக மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு, சீரகம், கொத்தமல்லி எல்லாம் அரைச்சில அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி, தேங்காய் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது வந்து மல்லித்தூள், இப்போ கழுவி வச்சிருக்கிற இந்த காலெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 7 விசில் வரட்டும். அவ்வளோ அளவுக்கு வேக விட்டுடலாம்.